Hi friends, Assalamu alaikum. Welcome to 90s Kids Food Stage channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன ஹெல்ப் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்க கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிறது வந்து சளி பிரச்சனை. அதுக்கு வந்து நம்ம வீட்டிலேருந்தே நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கான 4 டிப்பு நான் யூஸ் பண்ண 4 டிப் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்புறம் உங்களுக்கு புரியும். என்னுடைய ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு குழந்தைங்க வந்து ஒரு இதில் அஃபெக்ட் ஆகிறாங்க, ஒரு சளி பிடிச்சிச்சு காய்ச்சல் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே தேவை. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஜீரக தண்ணி. என் குழந்தைங்க ஒரு மாதிரி ஆனாங்க, ஓகே சளி பிடிக்கிற மாதிரி இருந்தாவே நான் ஃபஸ்ட்டு ஜீரக தண்ணி தான் கொடுப்பேன். ஏன்னா ஜீரக தண்ணியில் வந்து அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, அதில் வந்து நிறையா மருத்துவ பயன் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு மெயினாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அது வந்து அதிகமாக்கும். ஏன்னா வந்து அதோட நேமே வந்து ஜீரகம் அப்படின்னு வந்து சீர் ப்ளஸ் அகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்மளோட அகத்தில் இருக்கிற நம்ம உடம்போட உள்ளே இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகிறது வந்து ஜீரகம் தான். அதுக்கு தான் அந்த பேர் வந்து சீரகம் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ நார்மலாக ஹாட் வாட்டர் குடிக்கிற போல் ஜீரகம் போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. அது இல்லாமல் கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் வாமிட் வர மாதிரி டைம்லாம் இருக்கும். அந்த டைம்லலாம் நீங்கள் வந்து ஜீரக தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல செரிமானம் ஆகும். ஸோ வந்து நீங்கள் ஜீரக தண்ணி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். என்னோட செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் நார்மலாக கொடுக்குற பால்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு என் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பால் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். அது என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? அதில் ஒன்றும் இல்லைங்க, வெறும் மஞ்சள் மிளகு நான் பனங்கல்கண்டு போட்டு ஒரு பால் தான் கொடுப்பேன். அவங்களுக்கு சளி பிடிச்சாவே நான் தொடர்ந்து 3 நாள் இந்த பாலை கொடுப்பேன். அவங்களுக்கு வந்து சரியாயிடும். ஏன்னா நார்மலாகவே தெரியும் மஞ்சள் போட்டோம்னா எவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளோ அது நோய் எதிர்ப்பு சக்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். நார்மலாகவே நம்ம வீட்டில் மஞ்சள் பால் கொடுப்பாங்க. அதோடு வந்து மிளகு நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு வந்து போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னோம்னா, அது வந்து நம்ம தொண்டையில் இருக்கிற கிருமிகள் எல்லாத்தையும் வந்து அது அழிச்சிரும். அதனால வந்து நான் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதை விட ரொம்பவே முக்கியமாக வந்து பனங்கல்கண்டு வந்து நம்மளோட குழந்தைங்களோட சளியை கரைக்கிறதுக்கு, நெஞ்சு சளியை கரைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஸ்வீட்டாக இருந்தாலும் அது வந்து சளியை கரைக்கிற தன்மை இருக்குது. அதுக்கு அது குளிர்ச்சி தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லுவாங்க. அதனால் அது சாப்பிட்டா கூலிங் அதனால் சளி பிடிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க, அது குளிர்ச்சி தன்மை இருந்தாலும் அது சளி இருமல் இதெல்லாம் வந்து க்யூர் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா, என்னோடய கிட்ஸ் வந்து சாக்லேட்டு மிட்டாயெல்லாம் மறக்க வைக்க நான் இது தான் யூஸ் பண்ணேன். அதிகமாக அவங்க சாக்லேட் கேட்குற டைமில் வந்து நான் வந்து இந்த மாதிரி பனங்கல்கண்டு ஒவ்வொன்றும் கொடுத்துட்டிங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு அவங்க வந்து அமைதியாகிடுவாங்க. தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டண்டாக வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செடி இது கற்பூரவள்ளி செடி. இது வந்து ரொம்ப சளிக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலையை வந்து நம்ம சாறு எடுத்து கொடுக்கலாம், அதை வந்து கஷாயம் மாதிரி வச்சு கொடுக்கலாம். நம்ம கிட்ஸ் எப்படி வந்து அதை சாப்பிட்றாங்க அப்படின்னு அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். நான் இந்த இலையை வந்து நல்லா பறித்து அதை வாஷ் பண்ணிவிட்டு என் கிட்ஸ்க்கு வந்து நான் டைரெக்டாக கொடுத்துடுவேன். ஏன்னா என் கிட்ஸ் வந்து அதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன வயசுலேருந்தே நான் வந்து இதை வந்து கொடுத்து நான் பழக்கினனால எனக்கு அது ஒரு பெரிய ஒரு இதாக தெரில. கிட்ஸ் வந்து டேரெக்டாகவே இந்த இலையை சாப்பிட்ருவாங்க, நல்லா மென்று சாப்பிட்ருவாங்க. இது துளசி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவங்க வந்து டேரெக்டாகவே சாப்பிட்ருவாங்க. மோஸ்ட்லி வயிற்றில் பூச்சி இருந்தாவே நான் வந்து வேப்பந்தலை குழுந்தலை எடுத்து டைரெக்டாக கொடுத்தாவே சாப்பிட்ருவாங்க. அதனால எனக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. உங்கள் கிட்ஸ் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து லைட்டாக இது வந்து ஒரு சட்டியில், ஏதாவது ஒரு வடைச்சட்டியில் வச்சு நீங்கள் வந்து லைட்டாக வணக்கிட்டு அதோட சாறு எடுத்து சங்கில் நீங்கள் வச்சு ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே சளிக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. என்னோடய 4th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுன்னா தூதுவளை இலை. ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும் தூதுவளை இலை வந்து சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. ஆனால் அதில் வந்து நம்ம ரசமோ இல்லை ஒரு சூப்பு இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கிட்ஸ் வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாகவே நம்ம சளி பிடிச்சா ரசம் வைப்போம். ரசம் வைக்கும்போது அந்த தூதுவளை இலையை 4 போட்டு ரசம் வச்சு கொடுங்க, சூப் வச்சு கொடுங்க. என் சேனல்லேயே வந்து தூதுவளை சூப் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டுக்கிறேன். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 4 டிப்பையும் வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு 3 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கிட்ஸோட சளி வந்து ரொம்பவே க்யூர் ஆகிடும். இந்த கோவிட் டைமில் வந்து நிறையா டாக்டர் சொல்கிறது வந்து அதிகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னா. ஆனால் இன்னுமே பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க வந்து லைட்டாக தும்புனாலோ இருமுனாலோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் மருந்து வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி இருக்கிறாங்க. நீங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்பவே ஹெல்த்தியானது. நம்ம பாட்டிங்க அம்மாக்கெல்லாம் இது தான் ட்ரை பண்ணாங்க. எப்பொழுதுமே நான் என் கிட்ஸ்க்கு வந்து இந்த 4 டிப் தான் ஃபாலோ பண்ணுவேன். என் கிட்ஸ் வந்து ரொம்பவே க்யூர் ஆனது வந்து நான் வந்து பார்த்துருக்குறேன். ஸோ நீங்களே இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கிட்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு சளி இருமல் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்த முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.